வணக்கம். இன்றைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். குற்ற சம்பவங்களில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என விளம்பரப்படுத்த வேண்டியதுதானே பொம்மை முதல்வரே என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள புரட்சி தமிழர் எடப்பாடியார், தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசுவாமி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பட்டப்பகலில் அரசு வழக்கறிஞரின் அலுவலகத்திற்குள் புகுந்த மர்ம கும்பல் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதோடு உயிருக்கு பயந்து ஓடிய அவரை வீதிகளில் ஓட ஓட விரட்டி சென்று படுகொலை செய்துவிட்டு தப்பியிருக்கிறது என்றும், இது தமிழ்நாடா இல்லை கொலை நாடா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வங்கக்கடலில் சென்னை அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யூட்டன் அடித்து புதுச்சேரி நோக்கி நகர்ந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டும் கலெக்டரின் 144 தடை உத்தரவு மேல்முறையீட்டு மனுவை காரணம் காட்டி போலீசார் அனுமதி மறுத்தனர். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி பக்தர்களும் இந்து அமைப்பினரும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இன்று வரை திருப்பரங்குன்றத்தில் பதற்றம் நீடித்தது. முன்னதாக காவல்துறையினரின் தடுப்பையும் மீறி மலை மீது ஏறி சென்ற இந்து முன்னணியை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிறகும் அரசு அனுமதி மறுத்ததன் மூலம் திமுக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை பக்தர்களின் நம்பிக்கையை உடைத்திருக்கிறது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, திமுக அரசின் சனாதன தர்மத்தின் மீதான விரோதம் பற்றி இனி விளக்க அவசியமில்லை, அது ஒரு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் சூழல் பற்றி பேசியதாக கூறியிருக்கிறார். செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், அவர் எங்களை விட்டு போய்விட்டார் என்றும் அவரை பற்றி பேச எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.